சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற வேதனைகள் நாம் யோசிக்கணும். மற்றவங்களை வேதனைப்படுத்த ரொம்ப ஈஸியாக இருக்கும், மற்றவங்களை பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மற்றவங்களை குற்றப்படுத்த ரொம்ப ஈஸியாக இருக்கும், மற்றவங்களை கண்ணீர் விட பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அதே கண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அதை அனுபவிக்க பண்ணிடுறாரு. கஷ்டத்தை, மற்றவங்க கஷ்டம் எப்படி இருக்கும்னு பாரு, நீயும் பார்த்துட்டு நீ பரலோகத்து வர போறல, நீ சந்தோஷமா இருக்க போறல, இந்த உலகத்தில் நீ படுத்தினது உனக்கு எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு கண்களை மூட சிக்ஷையை கொடுக்கிறார் ஆண்டவர். அதே நீ நினைச்சிடக்கூடாது நம்ம பாஸ்டர் எல்லாம் பாவத்தை மன்னிச்சிட்டார்ல. ஓகே, நல்லது, மன்னிக்கிறார். ஆனால் நாம் விதைச்ச விதை நாம் அறுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால்தான் நன்மையே விதைங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் நன்மை செய்யுங்கள். விதைக்கும் போது நமக்கு தெரியாது. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அறியாத காலத்திலேயே நாம் செய்கிற காரியங்கள் கணக்கில் வருமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அபிஷேகம் பெற்றவங்க, நாம் கர்த்தரோடு உறவாடுறோன்னு சொல்கிறோம். நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம்? நன்மை செய்கிறோமா?